Hi EEE students. Today நம்ம பார்க்க போற டாபிக் என்ன? Fundamentals of measurement error. Errors பத்தி clear-ஆ பார்க்க போறோம். True value ஓட importance என்னன்னு இதுல இருந்து தெரிய போகுது. So before going to the topic, errorனா என்ன? Errorனா நமக்கே தெரியும். ட்ரூவா ஒரு வேல்யூ இருக்கும். நீங்க ஒரு வேல்யூவை மெஷர் பண்ண போறீங்க. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா அதுதான் நம்ம எரர்னு சொல்லுவோம். ரைட்டா? அதை தான் இங்க சொல்றாங்க. Error is simply the difference between reality and our observation. ரியாலிட்டியில என்ன இருக்கு, நம்ம அப்சர்வ் பண்ணதுல என்ன வருது. தட் இஸ் டெக்னிக்கலா சொல்லணும்னா error equal to true value minus measured value. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ட்ரூ வேல்யூ 100 வோல்ட் இருக்கு, மெஷர்ட் வேல்யூ இஸ் 98 வோல்ட். அப்போ எரர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 minus 98 is nothing but 2 வோல்ட். ஸோ சிம்பிளா எரர்னா ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்ட் வேல்யூ. இப்போ இந்த எரர்ஸ்லயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கிராஸ் எரர்ஸ், செகண்ட் ஒன் சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ரேண்டம் எரர்ஸ். இந்த சிஸ்டமேட்டிக் எரர்ஸ்லயே ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. என்னன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், என்விரான்மெண்டல் எரர் அண்ட் அப்சர்வேஷனல் எரர். இந்த சிஸ்டமேட்டிக் எரர்ஸ்ல தான் இது 3யும் வரும். இது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சிஸ்டம் அப்படின்னாலே நம்ம டைரக்டா இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவோம். அப்ப இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் வந்து சிஸ்டமேட்டிக் எரர்ல வந்துருச்சு. அடுத்து என்விரான்மெண்டல் எரர். என்விரான்மெண்டல்னா நம்ம சம் டஸ்டோ இல்லை ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா சிஸ்டம் சரியா ஒர்க் ஆகாது, அதை ரிலேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அப்சர்வேஷனல் எரர், சிஸ்டம்ல தான் நம்ம உட்காந்து பார்க்குறோம், அப்சர்வ் பண்றோம் எல்லாத்தையும். ஸோ இந்த மூணும் கண்டிப்பா சிஸ்டமேட்டிக் எரர்ஸ்ல தான் வரணும். இதை ஒன் வேர்ட்ல கேட்க சான்சஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கிராஸ் எரர்ஸ்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். கிராஸ் எரர் அப்படின்னாலே ஹியூமன் மிஸ்டேக்ஸ். சரியா? ஹியூமன் எப்போல்லாம் மிஸ்டேக் பண்றாங்க? ரீட் பண்ணும்போது, இல்லை கால்குலேட் பண்ணும்போது, ஆர் இப்போ டேட்டாவை ரெக்கார்ட் பண்றாங்க. அப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன பண்ணிடுறாங்க? தப்பா ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மீட்டர்ல 15 ஆம்ஸ் காட்டுது, பட் நீங்க எழுதும் போது என்ன பண்ணிடுறீங்க? 150 ஆம்ஸ்னு எடுத்து எழுதுறீங்க. அந்த மாதிரி ஆக்சுவல் ரீடிங்க்கும் ரெக்கார்டட் வேல்யூக்கும் சேஞ்சஸ் வரும்போது அது கிராஸ் எரர்ஸ்னு நம்ம சொல்லலாம். எதனால இந்த மாதிரி காசஸ்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீடிங் த ஸ்கேல் ராங், ஸ்கேலை சரியா ரீட் பண்ணாம விடுறோம். அடுத்தது டெசிமல் பாயிண்ட் மிஸ்டேக், பாயிண்ட் வைக்கும் போது மிஸ்டேக் வருது. அண்ட் தென் கால்குலேஷன் எரர், ஃபார்முலா போட்டு கால்குலேட் பண்ணும்போது தப்பு பண்றோம். அடுத்தது ரெக்கார்டிங் எரர்ஸ். இதெல்லாம் வந்து காசஸ். இதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது? சப்போஸ் தப்பா வந்துருச்சுன்னா அகைன் ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம், மெஷர்மெண்ட்டை மறுபடியும் எடுத்து பார்க்கலாம். தேர்ட், ப்ராப்பர் ட்ரைனிங். இதெல்லாம் ப்ராப்பரா ஆல்ரெடி நீங்க எடுத்து பழகி இருக்கணும். அப்ப உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். அப்ப கிராஸ் எரர் அப்படின்னாலே ஹியூமன் மேட் மிஸ்டேக்ஸ் தான். செகண்ட் ஒன் இஸ் சிஸ்டமேட்டிக் எரர்ஸ். ஸோ சிஸ்டமேட்டிக் எரர்ஸ்னா கண்டினியூஸா ஃப்ளாஸ், அதாவது மிஸ்டேக் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு தடவையும் மெஷர் பண்ணும் போதும் மிஸ்டேக்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அப்போ நம்ம கிட்ட ப்ராப்ளம் இல்லை, சிஸ்டம்ல தான் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும். அதுல தான் ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். இன்ஸ்ட்ருமெண்டல் எரருக்கு என்ன ரீசன் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, புவர் கேலிப்ரேஷன். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எப்பவுமே நம்ம கேலிப்ரேட் பண்ணி தான் வச்சிருப்போம். சப்போஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல புவர் கேலிப்ரேஷன் அப்படின்றது தெரியணும். அடுத்தது ஃப்ரிக்ஷன், அடிக்கடி அங்கிட்டு இங்கிட்டும் நகர்றதுல ஒரு உராய்வு, ஒரு உரசல் ஏற்பட்டு பிரச்சனை வருது. அடுத்து ஏஜிங், ரொம்ப நாளான இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்தது ஜீரோ ஷிஃப்ட், அடிக்கடி ஜீரோக்கு உடையாந்துக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள், வோல்ட் மீட்டர் வித் ஆக்சுவல் 100 வோல்ட் கான்ஸ்டன்ட்லி ஷோஸ் 98 வோல்ட். 100 வோல்ட் வோல்ட் மீட்டர் தான், பட் எப்போதுமே என்னதான் காமிச்சிட்டு இருக்கு அப்படின்னா 98 வோல்ட். அப்போ கண்டிப்பா இது வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் என்விரான்மெண்டல் எரர். என்விரான்மெண்டல் எரர் அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ப்ரெஷர், மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், இதனால வரக்கூடிய பிரச்சனை தான் என்விரான்மெண்டல் எரர். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது ரீடிங் மாறும். சரியா? டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது உங்களோட பிசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ரீடிங் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. ஸோ இது கம்ஸ் அண்டர் என்விரான்மெண்டல் எரர். இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் பார்த்துட்டீங்க, என்விரான்மெண்டல் எரர் பார்த்துட்டீங்க. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் அப்சர்வேஷனல் எரர். அப்சர்வேஷனல் எரர்னா நம்ம பார்க்கறதுலேயே தப்பா பார்த்துட்டோம் அப்படின்னா கதையே முடிஞ்சு போச்சு, அப்படி தானே? அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேரலக்ஸ் எஃபெக்ட். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பேரலக்ஸ் எஃபெக்ட். இந்த பேரலக்ஸ் எஃபெக்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்ன பேரலக்ஸ் எஃபெக்ட் அப்படின்னா, பாயிண்டர், ஸ்கேல், அப்புறம் நீங்க பார்க்குற வியூ, இது எல்லாமே ஒரே பிளேன்ல இருக்கணும். ஆடியன்ஸ் எப்பவுமே, அதாவது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, வியூ பெர்பெண்டிகுலரா, அதாவது கீழே ஸ்கேல் இருக்கு,
அதுக்கு நேராக பாயிண்டர் இருக்கணும், நீங்கள் பெர்பெண்டிகுலராக வியூ பண்ணணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா parallelist effect 0. பட் parallelist effect மோர் அப்படின்னா நீங்கள் சப்போஸ் ரைட் சைட்லேருந்தோ ஆர் லெஃப்ட் சைட்லேருந்தோ பார்க்குறீங்க அப்படின்னா ரீடிங் கண்டிப்பாக ஒரே மாதிரி இருக்காது. நீங்கள் லேபில் மெஷர்மெண்ட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, என்னென்னா சைடில் நின்று பார்த்தா கிளியராக தெரியாது, கரெக்டாக அந்த இடத்துல பார்த்து தான் எடுக்கணும். அப்போது the gap created when the observer, pointer and scale are not perfectly aligned. கண்டிப்பா ஒரு கேப் வரும். எக்ஸாம்பிள் தான் என்ன சொல்றாங்க, viewing a pointer meter from a side angle. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது கண்டிப்பா parallelist effect வரும். That is nothing but observational errors. And next one, random errors. Random errorsனாலே unpredictable, ரேண்டமா நடக்குது. அதாவது ஸ்மால் ஃப்ளக்சுவேஷன்ஸ், திடீர்னு ஒரு ஸ்மால் ஃப்ளக்சுவேஷன் வருது, திடீர்னு ஒரு நாய்ஸ் வருது, எதிர்பாராத விதமாக ஏதோ ஒன்று நடக்குது. ஸோ அன்னோன் காசஸ், இது எல்லாமே தான் கம்ஸ் அண்டர் ரேண்டம் எரர்ஸ். ரேண்டம் எரர்ஸ்ன்றது சடனாக வருது, நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போ ஓவராலாக பார்க்கணுன்னா கிராஸ் எரரோட ப்ரைமரி காஸ் ஹியூமன் அண்ட் இட் இஸ் அன்பிரடிக்டபிள். ஆமாம், யார் வந்து கரெக்டாக கண்டுபிடிப்பா, யார் வந்து தப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்கன்னு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அன்பிரடிக்டபிள். இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னா கண்டிப்பாக ப்ராப்பர் ட்ரைனிங் எடுத்த ஒரு ஆளால் கண்டிப்பாக கரெக்டாக தான் பண்ண முடியும். அடுத்து சிஸ்டமேட்டிக் எரர்ஸ். சிஸ்டமேட்டிக் எரர்ஸில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட், என்விரான்மெண்டல் அண்ட் அப்சர்வேஷனல் எரர்ஸ் இது எல்லாமே வந்துடும். ஹைலி ப்ரெடிக்டபிள், இது நம்மளால் பண்ண முடியும், ஏன்னா ஆல்ரெடி சிஸ்டம் பிரச்சனையில் இருக்குன்றதை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ராப்பராக கேலிப்ரேட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் பிரச்சனை தராது. லாஸ்ட் ஒன் இஸ் த ரேண்டம் எரர். ரேண்டம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, சடனாக நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அப்போ ப்ரெடிக்டபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வேரி பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்சல்யூட் எரர். நார்மலாக எரருக்கு நம்ம என்ன பார்த்தோம், ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்ட் வேல்யூ, அதே தான் அப்சல்யூட் எரர். சரியா, அப்சல்யூட் எரர் இஸ் நத்திங் பட் ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்ட் வேல்யூ, தட் இஸ் 50, 48. அப்போ அப்சல்யூட் எரர் கண்டிப்பாக 2 volt. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ரிலேட்டிவ் எரர். ரிலேட்டிவ் எரர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிலேட்டிவ் எரர் அப்படின்னு என்னன்னா அப்சல்யூட் எரர் டிவைடட் பை ட்ரூ வேல்யூ. அதாவது கம்பேர் பண்றீங்க அப்சல்யூட் மேக்னிடியூட ட்ரூ வேல்யூவோட மேக்னிடியூடோட கம்பேர் பண்றது தான் ரிலேட்டிவ் எரர். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிலேட்டிவ் எரர் அப்படின்னாலே டாப்ல அப்சல்யூட் எரர் தான் வரும் டிவைடட் பை ட்ரூ வேல்யூ. இப்போ ரிலேட்டிவ் எரர், இப்போ நீங்கள் அப்சல்யூட் எரர் 2 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க, ட்ரூ வேல்யூ இஸ் 50 அப்படின்னா கண்டிப்பாக ரிலேட்டிவ் எரரோட வேல்யூ 0.04. இப்போ நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ் எரர். ஸோ பெர்சன்டேஜ் எரர்னா அப்படியே ரிலேட்டிவ் எரர் தான், பட் பெர்சன்டேஜில் எழுதுறீங்க அவ்வளோதான். பெர்சன்டேஜ் எரர் அப்படின்னா ரிலேட்டிவ் எரர் இன்டூ 100. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் 1 வேர்ட் கொஸ்டினாக கூட கேட்கலாம், ப்ராப்ளம் இதுலேருந்து வரலாம். ஸோ பெர்சன்டேஜ் எரர் இஸ் ஈக்குவல் டு அப்சல்யூட் எரர் டிவைடட் பை ட்ரூ வேல்யூ இன்டூ 100. சேம் ரிலேட்டிவ் எரர் தான், பட் இன்டூ 100 போடணும் அவ்வளோதான். அப்போ 0.04 நம்ம போனதில் பார்த்தோம், இன்டூ 100 போட்டிங்கன்னா 4%. அதான் வந்து பெர்சன்டேஜ் எரர். அடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அக்யூரசி இஸ் ஆல்வேஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த எரர். ஆமாம் தானே, சூப்பராக இருந்தால் அக்யூரசி சூப்பராக சொல்கிறோம், எரர் வந்து ரொம்ப புவராக இருக்கும் போது எரர். அப்போ கண்டிப்பாக அக்யூரசி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எரர். ஃபைனலாக என்னென்ன பார்த்துருக்கோம், கிராஸ் எரர், ஹியூமன் மிஸ்டேக், இது 3 கம்ஸ் அண்டர் சிஸ்டமேட்டிக் எரர். அதில் இன்ஸ்ட்ருமெண்ட் எரர்னா ஃபால்ட்டி இன்ஸ்ட்ருமெண்ட், என்விரான்மெண்டல் எரர் டியூ டு டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி எக்ஸெட்ரா, அண்ட் அப்சர்வேஷனல் எரர்ல தான் parallelist கான்செப்ட் வரும். தேர்ட் எரர் வந்து ரேண்டம் எரர் விச் இஸ் அன்பிரடிக்டபிள். ஃபைனலாக இங்கே பார்த்தது அப்சல்யூட் எரர் ட்ரூ மைனஸ் மெஷர்ட், ரிலேட்டிவ் எரர் அப்சல்யூட் டிவைடட் பை ட்ரூ, பெர்சன்டேஜ் எரர்னா ரிலேட்டிவ் எரர் இன்டூ 100. தட்ஸ் ஆல். ஸோ இது மாதிரி இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கிளியராக வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.